இல்லை ஓகே கிளாஸ் வந்துட்டு அதெல்லாம் ஓகே. ஆனால் சரியான ஆணி பட்டா நீ நடுவாய். எஸ். ஸோ சாதனை பஸ் சாத்தியம், அதாவது கோல் டார்கெட், அது நீங்கள் தயவு செய்து பல்ல கடிச்சிட்டு காலம் எடுத்து படித்து கேட்டு அவ்வளவு தெளிவாக்கணும். இந்த கண்ணின் அந்த பக்கம் முடி போகக்கூடாது, உண்மையே போகாது. இல்லை சாமியார் எடுத்துக்கொண்டா எனக்கு மனுஷன் இருந்தால் யாருக்கிட்ட நீ கஷ்டப்படலையா, துன்பப்படலையா, கவலைப்படலையான்னு கேட்டுக்கொண்டு இருப்பார். அது நல்ல கேள்வி. ஆனால் வெளியில் பார்த்தா இருந்தது உண்மையிலே இருந்தது, சாதாரணம் இல்லை. இல்லை நாள் கணக்கில் சாப்பாடு இல்லை, நாள் கணக்கில் உடுப்பு இல்லை, நாள் கணக்கில் நடந்து கொண்டு இருந்தது. ஆனால் கவலைப்பட்டதும் கிடையாது, கஷ்டப்பட்டதும் கிடையாது, இல்லை துன்பப்பட்டதும் கிடையாது. அது அப்படி பிகாஸ் சொல்லும் கோலிஸ். இதுக்கு நான் கதை ஒன்று சொல்ல போனேன். இது பிரதானி உபனிஷத்தில் வருது. 3 கள்ளன்கள், சட்டியான ரிச் மேன். அவன் இப்போ கொள்ளை அடித்து போட்டு அவனை கண்ணை கட்டி 20 ரூபா இழுத்துட்டு உச்சம் தூரம் போய், ஏன்னா அவனை பிடிபடாமல் இருக்கணுமே. அப்போ ஒரு காடையும் கடக்கணும். அப்போ இவனை பிடிபட மாட்டான். அவன் காட்டை கடந்தோடனே 3 பேரில் ஒருவன் ஒரு அடியுங்கடா, அவனு கொல்லுங்கடான்னு இல்லைடா அவன்கிட்ட அழுவு அவுட்டுங்கடா, ஒரு அவுட்டு விட்டான். அவன் போகக்குள்ள 3ஆவது திரும்பி வந்து சொன்னான், இந்த காட்டை கடந்தேன்டா, இந்த ஊருக்கு வாடி இதை கேட்டுருக்கும். அப்போ இவன் கஷ்டப்பட்டு காட்டை கடந்துட்டான். அது இந்தியா தான், இலங்கையில் இப்படி பெரிய ஒன்றும் இல்லை. நான் 88ஆம் ஆண்டு வந்து போராடலாம் கடல் மனுஷனையா இது இப்படி கழுத்து இருக்க வாய்ந்து எனக்கு நான் கையை ஓடிட்டேன். இந்த சின்ன ஒரு நாடு, அங்கே போனால் கடல், இங்கே போனால் கடல், இல்லை கடல் தான் நெறிஞ்சது. அப்போ அவன் வந்து பார்த்தான், சரியான தூரம் கேட்டான். சொன்னால் அதான் அந்த ஊரண்டா விளங்கிட்டான். இப்போ உபனிஷத்தை என்ன சொல்லுவேன்டா, அவன் எங்கே போகிறான், வீட்டுக்கு போகிறான். காரணம் கேட்கும். அது உபனிஷத்து என்ன சொல்லுதுண்டா, அவன் வீட்டுக்கு போகணும் இல்லையோ, நான் இந்த பிரேக்ஃபாஸ்ட் என்ன, லஞ்ச் என்ன, டின்னர் என்ன, எங்கே தங்குற, என்ன செய்கிற யோசிப்பாங்கண்ணா. நோ. எஸ், இந்த உதாரணம் வருது. நீ உண்மையிலே வீடு பாரு, அந்த குறிக்கோள் ஸோ ஷார்ப், அது கோடி தெரிஞ்சொன்னாலும் காணாது. சர்வ துக்க நிவிருத்தி, பரமானந்த பிராப்தி, சந்ததம் உளமையுடன் இருக்கலாம். அதை நீங்கள் டவுட் பண்ணாதவங்க. ஏன்னா இந்த உடம்பு எனக்குள்ளே இருக்குது, இதுக்குள்ளே இருக்க நான், உண்மையான நான் தட்சிணாமூர்த்தி, 16 வயது. ஓ அப்பா ஒரு பாட்டு இருக்குது, தட்சிணாமூர்த்தி விருப்பம். சித்திரம் வடதரோர் மூலே, ஒரு அதிசயம் நடக்கிறது அந்த அரச மரம் ஆலமரத்துக்கு கீழே. விருத்தா சிஷ்யா குரு யோகா, சிஷ்யமாரெல்லாம் கிழவர்கள், தாடி வெள்ளை தாடி. ஆனால் குருநாதர் 16 18. அது ஒரு அதிசயம். அது என்ன குரோத்து மௌனம் வியாக்கியம். அடுத்த அதிசயம் என்னண்டா, குருநாதர் அப்படி இருக்க ஒன்று சொல்லலை. சிஷ்யாத்து சின்ன சந்தியா, அந்த எல்லா சிஷ்யர்களுக்கும் எல்லா சந்தேகமும் தீர்ந்து விட்டது. இது அதிசயமா இல்லையோ? இப்போ என்ன சொல்லுவாண்டா, எஸ் நீ உடம்பு நீயும் இல்லை உண்டையும் இல்லை, உண்ட மனது நீயும் இல்லை உண்டையும் இல்லை, அகங்காரம் நான் நீ என்ற நானே இல்லை, நானே இல்லை. நிறைய வருது. ஈகோ இஸ் எ மீனிங்லெஸ் திங். நீ நான் சொல்கிறது அந்த உண்மையான நான் இருக்க விட சொல்கிறாய். அப்போ என்ன சொல்லுவாருண்டா, ஸோ சந்ததம் இளமையுடான் நீ இருக்கிறாய், ஒரு சந்தேகப்படா. உடம்பை பற்றி சொல்லு, அது இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. ஐயா நான் அந்த ஹம்பிளி பணியோட நான் சொல்கிறேன் இல்லை, அது நிறைய பார்த்தேன் நான். நீ எது துன்பம் வந்தாலும் வெறுக்கட்ட கேள்விக்கு அது உடம்புக்கு இருக்கும், இல்லை மனத்துக்கு, அகங்காரத்துக்கும் இருக்கலாம். ஐ எம் ஹர்ட் என்ன அப்படி சொல்லிட்டான் இல்லையா, அதுக்கும் இருக்கலாம். ஆனால் இந்த அறிவு வந்தவரனுக்கு என்னது, இந்த இன்பமே என்னாலும் ஏனென்றா அது ஆனந்த சாகரம் ஐயா. சச்சிதானந்த கடலில் வெண்ணிலாவே நான் தாழ்ந்து விழ வேண்டுகிறேன் வெண்ணிலாவே. நீ அதுக்குள்ளே சச்சிதானந்த, நீ தாழவில்லை, அதுக்குள்ளே இருக்கிற நீயே சச்சிதானந்தம். தூல சூக்ஷ்ம காரண சரீராத் வதிரிக்தா பஞ்சகோஷ விலக்ஷணா அவத்தாத்திரே சாட்சி மனதமுடி
சச்சிதானந்த விக்கிரகா. சத்யம் சிவம் சுந்தரம். எஸ். அப்போ ஏன் இதை இந்த இந்த சாதனை என்ற தலையங்கத்துக்களை ஏன் இதை கொண்டு வரண்டா? இல்லை, உனக்கு அந்த நம்பிக்கையும் தெளிவும் இல்லை. இந்த வெட்டி மீனில், அந்த நீளஞ்சதுரத்தில், இல்லை அதில் கிடைக்கிற ஆனந்தம் உண்டு ஆத்மனில் கிடைக்குமா? முருகனை அஞ்சிருக்கிறார். எஸ் எஸ். ஓ இன்பமே என்னாலும் மற்றது அதை சொல்லிட்டு மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்துடலாம் கண்டி. யோசிச்சு பாரு. இது அதை கொஞ்சம் கூட விளங்கம். அது காரணம் என்னென்னா, உண்மையில் நம்ம எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டிருக்கோம். இந்த கிளாரிட்டி பண்ணி ஒரு முடிவுக்கு நம்ம வரலையே அப்பா. அது பெரிய எப்படி சொல்லலாம், மன்னிக்க முடியாத குற்றம் ஒரு சாதகனுக்கு. நான் என்ன மன்னிக்க முடியாத குற்றம். எஸ். இந்த சிவானந்தாசரோட குருநார், how do I know நீ got married and ran away from your wife and children? இல்லை, how do I know? I want an official letter with authority endorsed from your mother. யோசி பாருங்கள்ல, உங்களோட தாயார் தாய் தான். தாயில் சிறந்த கோயிலும் இல்லை. எப்படி ஏதாவது யார்கிட்டயோ போய் இங்கிலீஷில் எழுதி விதானியார் சீல் அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் போட்டு ஒன்டோஸ் பண்ணி லெட்டர் அனுப்பியிருந்தார். அவங்க குருநாதர் பார்த்து, இந்த உலகத்திலே முதலாவது ஒரு தாய் சன்னியாசம் கொடுவன்னு சொல்லி இல்லை ரெக்கமெண்ட் பண்ண, இதுதான் முதல் தடவை. இப்படி வச்சு கும்பிடாது அந்த லெட்டர். என்ன சொல்கிறேன்டா, எனக்கு ஒரு சந்தேகம் இல்லை. ஏன் சுவாமிஜி ஏன் எவ்ரிதிங் கிளியர், அப்சல்யூட்லி கிளியர். கல்யாணத்தை பற்றி நீ எப்போ வாய் திறக்கிறோம் எனக்கு வீட்டை விட்டு போயிரு. அதுக்கான தவறு சொல்ல வரலப்பா. 84 லட்சம் பிறகு நீ கல்யாணம் கட்டினே இல்லையோ? அது சொல்கிறாங்க. என்ன ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒரு பாட்டு, என்ன ஒரு பாட்டு, எனக்கு பழைய பாட்டு. பெங்குயின் கோனகழுங்க என்ன பெங்குயின் அவங்க தேடுவாங்க. கடைசியாக காதலன் கொடுத்துட்டா வாழ்க்கை முழுக்க ஒரு விடம் வாழ்வாங்க. அப்போ நீங்கள் என்ன ராமர் விஜயதேவன் சொல்லி கொடுக்குறீங்க? ஹலோ, மிருகங்கள் இருக்குது. அந்த இது என்ன ஓநாய்? எஸ். அப்போ என்ன சொல்ல போகிறேன்? நீங்கள் என்ன வகையில் நீங்கள் பெரிய ஆக்கள் நினைக்கிறீங்களோ அதான் சரி. நான் சொன்னார், யார் தவறு செய்யாத பாவம் செய்யாத ஒரு ஆள் முதல் கல்ல சரி. ஒரு ஆள் வரையில்லையே மாதிரி ஏன் அந்த மணி என்ன சொல்லலாம் சொல்லணும். பாவம் செய்யாத ஆக்கள் சரிங்கோ எல்லோரும் போட்டு போயிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? போனானி ஸோ விளையாடாது. எஸ், பி ஹம்பிள். அப்போ அந்த 6 சொந்ததம் உளமையுடன் இருக்கலாம், மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம், இன்னும் இன்பமே என்னாலும் துன்பமில்லை, மற்றது சர்வ துக்க நிவிருத்தி, பரமானந்த பிராப்தி, நித்திய திருப்தி, மற்றது இன்னொன்று எஸ் ஓகே. இதை நீங்கள் சும்மா உடனே சொல்லாமல் விசாரம் பண்ணிப்பார். ஒன்றுக்கும் இந்த டேஸு ஐயா நேற்று நான் ஒரு ஐடியா வந்தது, வை நாட் அண்ட் ஏன் இதை சொல்ல வரேன்டா. பிரதானி உபனிஷத்தில் அவர் சொல்கிறார், ஜனகர் அவருக்கு ஒரு ஆசை எப்படின்னா, தன்னை நாடு நிறைய பிரம்மச்சானிகள் இருந்தாங்க அந்த காலத்தில். அவருக்கு அதில் பெஸ்ட்டு உள்ளவங்கள பெஸ்ட்டு வேணும் என்று அனௌன்ஸ் பண்ணார். 1000 பசுக்கள், அதுவும் அவன் பெரிய சக்கரவர்த்தியில் ஒவ்வொரு பசுவின் கொம்பில் 100 தங்க வராங்க கட்டியும் இருக்குது. யார் பெஸ்ட் ஆஃப் பிரம்மஜானிஸ் அவங்களுக்கு எடுத்துக்குவார். மனுஷனையா அதில் தான் நான் யாருக்கோ சொல்லி கொண்டு வந்தேன். மற்றதெல்லாம் நான் இவருக்கு சொன்னேன், நான் நம்மளோட தேவராஜ் என்ன என்னென்னா சந்தேகம் எல்லாம் வரலாம், மற்றதெல்லாம் இல்லை. இங்கே நீ உண்ட அறிவில் த டாப் இன்டலெக்ட், த மேக்சிமம் நீ என்னெல்லாம் உண்ட தலைக்குள்ள முழுதையும் பாவி. ஈவன் தென் யூ கேனாட் இதை டிஸ்ப்ரூவ் பண்ண முடியாது, க்ராஸ் பண்ண முடியாது. தட்ஸ் ட்ரூத். ஹலோ முருகன். ஸோ என்ன சொல்லலாம்னா ஆர்கியூமெண்ட் ஒரு பேஜ் ஆஃப்டர் பேஜ் இருக்கு, படிங்க அதெல்லாம்.
அவர் என்ன பண்ணார், வந்த உடனே எடே வாங்கடா அவனோட மாணவர்கிட்ட சொன்னாங்க, மாட்டை எடுத்து வாங்கடா முழு பேர் மாடு. இவரோட வருவோம் கோவம், நீ ப்ரூவ் பண்ணவே இல்லை, கதைக்கவே இல்லை, ஆகிய பண்ணவும் இல்லை. என்ன டேரிங். எஸ், நான் இந்த குருநாதர் நான் பார்த்தேன், சுவாமி கிருஷ்ணாஞ்சி மகாராஜை பார்த்தேன், சுவாமி பிரம்மா, நான் குறைஞ்சது 3 பிரம்மச்சானிகளை நான் பார்த்தேன். அவங்களோட சாநித்தியத்தில் இல்லை இவ்வளோ ஒன்று நடுங்கும். எஸ், நடந்தார். அது இந்த சுவாமி கிருஷ்ணாஞ்சி மகாராஜ் 21-22 பேர் கேப் கென்னடி அந்த ராக்கெட் அனுப்புறதுலேருந்து அமெரிக்காவிலேருந்து வந்தவங்க அவரை பார்க்குறது ஸ்பெஷலி ஸ்ட்ரைட் டெல்லியிலேருந்து வந்து அவர் சத்தம் முடிஞ்சால் ஸ்ட்ரைட் போயிட்டாங்க. ஏன்னா கேள்விப்பட்டிருக்காங்க அவருக்கோ தேர்ஸ் பிரம்மச்சானி. அவன் வந்தோடனே சுவாமி சொல்கிறார், நீங்கள் எல்லாம் விஞ்ஞானிகள் எல்லாம் தெரிஞ்சவன், நான் என்னென்ன சுவாமிஜி எங்கட அதன்னு சொல்கிறார், தி ஃபிசிக்கல் சயின்ஸ் தட் வி நோ பட் யூ ஹேவ் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் ப்ளீஸ் கிவ் அஸ். இன்னும் உண்மையில் நான் கிட்ட கண்களாகி போச்சு. 45 மினிட்ஸ் சுவாமி கிருஷ்ணாஞ்சி அட்ரஸ். அவங்கெல்லாம் அப்படியே கொண்டு இருந்தாங்க. வந்து அவங்களுக்கு தெரியாது நமஸ்காரம், கை இப்படி கும்பிட்டு வந்து கை வி ஆர் பிளஸ்ட், வி ஆர் பிளஸ்ட், திஸ் இஸ் வாட் யூ ஆர் கம் ஃபார் போனாங்க. எஸ் எஸ் என்ன சொல்ல வரேன்டா உங்களுக்கு விளங்கா? முருகனா உங்களை தான் சொல்கிறேன். என்ன நான் சொல்லுங்க சரியா? சாதனையில் சரியா இலக்க இனங்கண்டு அதுக்குரிய தயாராகும். எஸ், எவ்வளோ காலத்துக்கு 91ன்றாங்க 98ன்றாங்க சொல்லுங்க ஏதாவது. பட் ஐ டூயிங் ஸோ நான் சொன்னேன் கோன் கேட் மேரிடு பண்டிக்குட்டி மாதிரி 18 இல்லை 16 18 அவனு மாதிரி 10 கல்யாணம் கட்டு, 1க்கும் 10 12 இப்படி இருக்குது. ஒரு கல்யாணம் கட்டி எத்தனை 10 கல்யாணம், 1க்கும் 10 12 இல்லை இங்கே மாற. ஐ எம் வெரி சீரியஸ். ஸோ சுதர்சன் பாயிண்ட் என்னென்னா சிம்பிள். இதை நீ உலகத்தில் உள்ள எந்த இன்டர்லாக்கும் விட்டு அதை சொல்கிற அத்தியதிஷ்டத்தை சாங்குறது இது க்ரோஸ் பண்ணவே முடியாது. இன்னும் இதை எதிர்க்கவும் முடியாது, டிஃபீட் பண்ணவும் முடியாது. உண்ட இன்டலெக்ட் உண்ட புத்தி வில் ஃபெயில், கம்ப்ளீட்லி ஃபெயில். நான் பார்த்தேன், இந்த வெளிநாட்டில் போய் நான் பார்த்தேன். இது 6வது கேள்வி கேட்டால் செக் பண்ணிருக்கேன். இன்னும் பிகாஸ் நான் சொல்கிறேன், நானை எப்படி நான் இல்லைன்னு சொல்ல முடியும்? ஆனால் நான் இல்லைன்னு சொல்கிற முடியும். இந்த செத்து போகிற நான் ஒன்று இருக்கு, அது வேறு விஷயம், நீ சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் ஒரு நான் இருக்கிறது. தூள சூக்ஷ்ம காரண சரீராத் வேதிரிக்தா. தூள உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, மனம் புத்தி சித்தம் அகங்காரம். காரண உடம்புன்னா என்ன? அது காரணம், அது நான் இல்லை. பஞ்சகோஷ விலக்ஷணா. அன்னமயம், பிராணமயம், மனோமயம், புத்தி, ஆனந்தமயம், அறிவு. இல்லை அவஸ்தாத்திரே சாட்சி. விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்கத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அது நீங்கள் மற்றவங்களை விடுங்க, நீங்கள் கண்ணை முழியுங்களேன். நான் தூங்கினேன்னு நீ சொல்கிறாய், நான் கனவு என்று சொல்கிறான், நான் இப்போ இருக்கிறேன்னு சொல்கிறாய். அதை நீ விசாரம் பண்ணி பார்த்தேன்டா, இந்த உடம்பா நீ இருக்க முடியாது. ஏன்னா அங்கே ஆழ்ந்தவர்கள் இருக்கல, கனவில் இருக்கல. அவங்கள விடுங்க, ரோட்டால் போகிறவங்கள. என்ன முக்தினறி அறியாத மூர்க்கரை பற்றி கதையே கிடையாது. ஆரை பற்றி கதை? முக்தினறியை தேடுற நம்மளை பற்றிய கதை. கிளியர் ஐயா? அப்போ என்ன சொல்லுவானண்டா, இந்த உலகம் முழுக்க நான் சொல்ல பிரதானி உப்பு ஹையஸ்ட்டு, அதில் பெரிய உப்பு பிரதத்தோட பெருசு, அதில் அவ்வளோ ஆர்கியூமெண்ட். ப்ரூவ். அப்போ நீ என்ன பண்ண போகிறாய்? ஸோ நம்ம என்ன தவறு என்னண்டா, நீ இன்னமும் விசாரம் செய்து இந்த டார்கெட், குறிக்கோள், ஆத்ம ஞானம், வீடு பேரை நீ கிளியர் பண்ணவே நான் சொல்லுங்க இல்லை. ஸோ மன்னிக்க முடியாதுன்னு திரும்ப சொல்ல போகிறோம். ஏனெண்டா உனக்கு என்ன வேணுமென்று நீ தீர்மானிக்கலை, அங்கேயே போய் கொண்டிருக்காய், ரவுண்ட் அடிக்கிறாய், வேஸ்டிங் டைம். அதுதான் சொன்னேன், போய் கல்யாணம் கட்டியதா இன்னும் கொஞ்சம் 2-3 கல்யாணம் கட்டி கொஞ்சம் பாருங்களேன். why not? தேவராஜ், எஸ். ஸோ ஹியர் இட் மீன் என்ன மேட்டர் ஈஸி. சீரியஸ் சொன்னால் இப்படி இருக்கு, அப்படி இல்லை. இல்லை, இது ஆனந்தம், சத்தியம், சிவம், சுந்தரம். இந்த உலகம் அவர் ஆனந்த மெய்ப்பொருள், ரைட்?
அப்போ இன்னொன்று இந்த பரீட்சை தான் அது அவ்வளோ இல்லாமல் இருக்குது ஒரு சிலர் இல்லாமல் போகுது நோண்டு டோன்ட் ஸோ என்னது உன்னுடைய ஆசைகள் என்ன பஞ்ச புலன்களால் வர மனுஷனுக்கான கேட்கும் பஞ்ச புலன்களால் வாத புலனின்பம் சரிதானே புலப்பொருளாக புலனின்பம் சரி உன்னை பாரு எஸ் பாரு இப்போ நான் சொன்ன மாதிரி நாக்கு மரத்து போயிட்டாப்பா என்ன இந்த தலைப்பாலோட சுடு இடியப்பம் அது கொஞ்சம் உள்ளுக்கு போகும் போய் பார் ரவுண்ட் அடிக்கி இந்த ஹாஸ்பிட்டல் போய் பார் ஒரு ஆள் நான் பார்த்தேன் அந்த என்னடா வெளியில் கட்டி வச்சிருக்கு இந்த யூரின் கட்டி கொண்டு திடுறாங்க இன்னொரு ஆள் நம்மளோட ஆறு வைத்தியர் அவர் பேர் என்ன ஆறுமோ ஆமாம் அந்த ஆயுர்வேதிக் தேவராஜன் இல்லை அது இப்போ இல்லைப்பா அந்த அவர் இல்லை இப்போ நீலாம்பியோட அப்பா வேலைப்பிள்ளை நான் அவரை பார்க்க போகக்குள்ள இதான் நடந்தது அது வெளியில் இருக்கு கடைசியில் அவர் ஆயுர்வேதி டாக்டர் அப்போ நீங்கள் இன்னமுமே அதுதான் அடுத்தது நான் சொன்னேன் ஒபீடியன்ஸ் ஆஃப் குரு வித்தவுட் கொஸ்டின் இந்த குரு எல்லாம் இல்லாது நான் என்ன சொன்னேன் முதலாவது ஒரு நாள் இந்த மாத்தையில் 5 இடத்துக்கு போ ஒன்று கோயிலுக்கு போ 2வது அங்கே புதைக்கிற இடத்துக்கு போ 3வது என்னது அந்த வயது இல்லத்துக்கு போ 4வது என்னது அனாதை இல்லத்துக்கு போ 5வது ஹாஸ்பிட்டல் சொன்னது யோசிப்பார் எதுக்கு சொன்னது இந்த பரீட்சை லோகான் நீ உலகத்தை பற்றி அறிகிறண்டா இந்த 5க்கும் போய்ப்பார் நமக்கு இல்லையே அப்போ நீ செய்யலையே நான் ஒவ்வொரு நாளும் சார் நான் உண்மையை சொல்கிறேன் வீட்டை விடுறதுக்கு முதல் அங்கே நல்ல நிறைய நல்ல வேப்ப மரம் இல்லை அங்கே சைக்கிள் எடுத்துகிட்டு வச்சு போட்டு ஒரு வந்து தொலைக்கிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு வரோம் அங்கே சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே சேவை செய்யும் தியாகி சிருங்கார போகி ஈசன் பொற்பாதம் தன்னை நாடிடும் யோகி எல்லோரும் ஒன்றாய் இங்கே உறங்குவதாலே உண்மையிலே இதுதான் நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் நான் போய் பார்க்குறேன் அதில் என்ன வெற்றி பேர் எழுதியிருக்கும் பிறப்பு இது என்ன அதெல்லாம் தூங்குறீங்களா அப்போ எனக்கு இல்லை அடுத்தது உனக்கு ரெடி உன்னையும் கொண்டு புதைக்க போகிறாங்க இல்லையோ அதை நீ பார்த்தியா இது வைராக்கியம் இல்லை அது நான் இன்னும் உள்ளதை உள்ளபடி சொல்லுங்க உள்ளதை ஆனால் நீ இது இம்மோட்டல் உனக்கு மரணமே இல்லை மரணமில்லா பெருவாழும் வாழ்ந்துடலாம் இப்போ சொன்னேன் இல்லையோ அப்போ டார்கெட் திரும்பவும் நீ என்ன இன்னமும் அதை இது பண்ணாதால் அந்த டேஸ்ட் அந்த டார்கெட்டு பெருமை அதில் என்ன உயர்ந்த நிலை இல்லை அதை அடைகிறதால வர லாபம் ஆனந்தம் எல்லாம் இல்லையே யாரும் கேட்டாங்க நான் சொன்னேன் எதை அறிந்தால் எல்லாம் அறியலாம் அறிந்ததும் அதை அறிந்தாச்சு எதை அடைந்த பின் அடைவதற்கு வேறொன்றும் இல்லையோ அதை அடைந்தாயிற்று உனக்கு என்ன ஒன்று இப்போ பார்த்தீங்க தி ஹையஸ்ட் ஆனால் உங்கள் ஒருவருக்கும் என்ன ஹையஸ்ட் ஒன்று அமைக்கலையே ஸோ திரும்பவும் நான் சொல்கிறேன் இப்போ ஒரு இன்ஜினியர் டாக்டர் எதாக இருந்ததுன்னா ஒரு பிள்ளை சொல்லிங்க ஐ ஒன்ட் பி டீச்சர் நான் டீச்சர் ஐ லவ் மை டீச்சர் சொன்னாலும் வெரி குட் அப்போ நீ அந்த சாதாரண டீச்சர் இல்லை எனது எழுத்தறிவித்தவன் நிறைவனாகவும் அந்த டீச்சராக நீ வரணும் அப்படின்னா ஓகே இல்லாட்டினா நான் டோன்ட் அப்ரூவ் ஏன்னா அந்த டீச்சர்லாம் என்ன மூடவன் கொம்பு தேக்க ஆசைப்படலாம் மாணவரை டிஸ்கரேஜ் பண்ணுறான் அப்போ இன்னும் அப்படின்னு சொன்னேன் அப்போ சாதாரண பாரு ஓண்டு குறிக்கோள் இருக்குது அவங்க வெரி சீரியஸாக போட்டு ஆனால் நம்மளும் தப்பியோ தவறியோ இறைவன் திருவருளால் த ஹையஸ்ட்
குறிக்கோளை ஒரு கோல் ஒரு டார்கெட்டை நம்ம கிடைச்சிட்டு அதை வழிகாட்டுறதுக்கும் இதுக்கும் நல்லா தெரியுது. ஆனால் ஏன் ஒய் யூ ஆர் என்ன எங்கே அந்த சூடு குறைஞ்சிட்டு போகுது? ஒய் யூ ஆர் லுக்கிங் திஸ் அட் தட் சைட் ஏன் சரி ஹலோ ஏன் நாட் கிளியர்? இந்த சத்தியத்தில் கொஞ்சம் கூட கிட்ட போகல, கஷ்டமாக இருக்குது. இந்த குருநாதர் நான் சொன்னார், அவர் என்னோட என்ன உண்மையில் அன்போட இது ப்ரௌட் டு சே தட். ஒரு 55-60 பேர் இருந்துകൊണ്ടിருந்தாங்க கனடாவிலேருந்து. அவரோட குரு பெஹன் அவரோட பேர் ராதா அவரோட பேர். அவன் வர இருந்தோடனே ஃப்ளைட் லேட் ஆகி லஞ்சுக்கு டைம் எல்லாம் அனுப்பிவிட்டு அவர் என்னோட காய்ச்சி கொண்டு இருக்கார். நான் தர்ம சக்கரம் அந்த இருக்காது, இது சித்பவன் சுவாமி ஆசிரமம், அதை படித்து கொண்டு வந்தோடனே என்ன படிக்கிறீங்க அது கொடுத்தேன். ஆங்கிலத்தில் தான் கேட்பேன். அதில் ஒரு சுலபம் இருக்குது, அதாவது இந்த ஆத்மனை பற்றிய விளக்கம் இல்லை. சத்தியமாக சொன்னார், சொல்லிவிட சொன்னார். இவங்களுக்கு இதை நான் சொல்லலாம் அப்படின்னு கேட்டேன். அப்போ என்ன அர்த்தம்? எனக்கு மட்டும் முடியும் சொல்லலாம். நான் எனக்கு கண் கலங்கிட்டு ரெண்டா சரி. ஸோ யூ ஆர் குவாலிஃபைடு, ஸோ ஐ கேன் டெல் யூ திஸ். ஒரு நாள் பெரிய மியூசிக் வெரி ஃபேமஸ், அவருக்கும் விருப்பம் அங்கே நடந்து கொண்டிருக்கு. நான் அவர் கீழே சின்ன ஒரு வேலை பார்த்துட்டு அவர் சேவை என்ற ராம் சோருக்கு வந்து அவர் எங்கேயோ போயிட்டார். ஏய் டேக் அவர் சுவாமிஜி அவன் போயிட்டான். அப்போ நான் அலர்ட், அங்கே மியூசிக் நடக்குது. நான் மியூசிக் கேட்பேன், இவரையும் பார்ப்பேன். என்னென்ன ஒரு தடவை எனக்கு அடி விழுது படா, ஃபோட்டோ விடண்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து எடுத்து கொடுக்கணுன்ட்டு. ஓகே இப்படி தெரியுமா? ஜஸ்ட் நாய்ஸ். என்ன ஜஸ்ட் நாய்ஸ் இது அவங்க த பெஸ்ட் ஆஃப் மியூசிக். நம்ம நான் என்ன சொல்கிறேன்? எஸ் ஜஸ்ட் நாய்ஸ் அது பெஸ்ட்டு. ஆனால் நீ உனக்கும் வைராக்கியம் அதுக்கு என்ன நடுவோட ஜஸ்ட் நாய்ஸ். ஸோ ஏன் அப்பா நான் அந்த இதில் வரப்போகுது, அந்த டிசைப்பிள் இதில் சுவாமி சிவானந்தர், இந்த உலகத்தில் நிறைய குருமார்கள் வழிகாட்டவும் நிறைய இருக்கிறாங்க, நானும் பார்த்துருக்கேன். ஆனால் சிஷ்யமார் சந்தேகப்படாது, ஒரு சந்தேகப்படாது. என்ற குருநாதர் அவர் சங்கர நேத்ராலயா ரெண்டு சென்னையில் இருக்குது, வெரி ஃபேமஸ், இன்டர்நேஷ்னல் ஃபேமஸ் ஐ ஹாஸ்பிட்டல். அதில் தொடங்கினவர் சுவாமி டாக்டர் பத்ரிநாத் அவர் பேர். அவர் கர்நாடகா, எங்களோட குருநாதரும் அங்கே. அப்போ நமக்கு தெரியாது அவரோட அவங்க குடும்பத்தோட மிச்சம் நெருங்கி நான் பிரம்மான் சுவாமிஜியை கொண்டே ஸ்பெஷல் ஆப்ரேஷனுக்கு வச்சேன். நான் சுவாமிஜி எனக்கு ஒரு உதவி செய்யுங்க குருநாதர்கிட்ட. எனக்கு அப்புறம் இல்லை இந்த ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்கிறதுக்கு ஒரு வழி தெரியல. நான் போய் குருநாதர் விழுந்து சிரிச்சார். சிரிச்சார் எந்த இந்த ஹையஸ்ட் ஒண்டர்ஃபுல் ஆர்கனைசேஷன் எதாக இருந்தாலும் அடுத்த பீடியன்னு சொல்கிறேன், அடுத்த பரம்பரை அது சொல்லிக் கொடு. அப்புறம் இது நடந்து என்ன சொல்லுவாரண்டா, திரும்ப உங்களை சொல்கிறேன், இது வேண்டுகோள். நான் என்ன மாதிரி சொல்கிறேன், வேண்டுகோள் என்னென்னா, யான் பெற்ற இன்பம் பொருகையும் வையும், உங்களை எல்லாரையும் குறைய நான் பார்க்குறேன். ஆனால் மன்னிக்க முடியாத குற்றம். என்னம்மா என்னன்னா, ஏனென்றில் நீ ஒன்றை தெரிவு செய்துட்டாய், அதுக்கு மேலே தெரிவு செய்கிறது ஒன்றுமே இல்லை. அதுக்காக யூ டெடிகேட், லெட் கோ எவ்ரிதிங் எல்ஸ், ரினவுன்ஸ். அதில் வருது, நான் இப்போ உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் இல்லை, அதான் நடந்தது. அது துறவு நீங்கள் துறவு செய்ய வேண்டியதில்லை. நான் என்ன அது தானாக நடக்கும். இதெல்லாம் யூஸ்லெஸ்ண்டா என்ன, இதில் ட்ராப் இட்ஸ் பை இட்ஸ் ஆல். நீ விட வேண்டிய அவசியம் இப்படிங்கோ இல்லை. கீப் கோயிங் டுவர்ட்ஸ் தி கோல், எவ்ரிதிங் ஆல் ட்ராப்ஸ். அதுதான் உங்களுக்கு நடந்தது. அடுத்தது யூ கான் சாக்ரிஃபைஸ் எனிதிங் ஃபார் த ஹையஸ்ட். இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லையா அடையிறதுக்கு. சரி கிளியர். அப்போ என்ன பண்ணுண்டா, யூ ப்ளீஸ் இன்கோ நல்லா பண்ணுங்க, ஆழமாக போங்கோ, எழுதுங்கோ, இன்கா பண்ணுங்கோ, கதைங்கோ, ஆகிய பண்ணுங்கோ, இல்லை பெரியவங்கள்ட்ட கேளுங்கோ. இப்போ சர்வபியாசம்ஜி அட்டாச்மெண்ட் அதுவும் முதல் சொன்னவர். இப்போ அந்த கோடரி எடுத்து 15 அசங்க சஸ்திரேன திருடையன சித்வாகா அது சொல்லி போடு, பக்தியை ஞானத்தையும் சொல்கிறேன். அதில் பக்தியில் வருது. சரி, அதை அடங்கி கொண்டே இருந்தேன்.
இந்த இதயத்தில் எல்லாம் வரல எங்கும் நிறைந்த அந்த பரம்பொருள் திவ்ய ஆத்மா இந்த இதயத்தில் இருக்கிறார். தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். அந்த பரம்பொருள் ஐயா அவருடைய இதயத்தில் இருக்குள்ள நீ எங்கே எதை பார்க்கணும், எதை தேடணும், எதை யோசிப்பார். அப்போ என்ன அர்த்தம்ண்டா, நீ கவலைப்பட்டா இல்லை டிஸ்டர்ப் பட்டா டென்ஷன் வந்தா நீ அவரை மறந்து விட்டாய்.